இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடையில் நம்ம எண்ணெயை ஊற்றி முட்டையை வறுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி, இதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் போட்டுடலாம். அப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸு, கேரட், கோஸ், அப்புறம் கேப்சிகம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு லைட்டாக ஒரு 50% பக்கம் வேக வச்சா மட்டும் போதும். லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வதக்கி மூடி வச்சுட்டு திரும்ப வேறு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட், அதில் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொட்டிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க.